ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்கு ஊர்லேருந்து கிளம்புனேன். ஆனால் கிளம்புறப்பே அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு வரியா, வந்துட்டு போகிற வேலையை மட்டும் பாரு, அங்கே தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் நீ எதுவும் கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் நான் இருந்தாலும் எனக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அம்மா, என்ன கேள்வி கேட்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருந்துச்சு. ஆனால் அம்மா கிட்ட கேட்டதுக்கு, இல்லை அதெல்லாம் நீ வந்தோடனே நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னடா இது இப்படி திடீர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் கேட்டுக்கல. நம்ம எதாக இருந்தாலும் நேரில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் அமைதியாகவே வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி ஊருக்கு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தோடனே, நான் காலைல ஒரு 7 மணிக்கே ரீச் ஆகிட்டேன். அண்ணன் அப்போ தான் தூங்கிட்டு இருந்தார். அப்போ எங்கள் அம்மா அழைச்சிட்டு போய் ரூமில் இது மாதிரி சொன்னாங்க, இன்னும் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் தான்ப்பா இருக்குது. அப்பா இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமல் தான் சம்மதிச்சிருக்காரு. இந்த விஷயத்த உங்ககிட்டயும் சரி யாருக்கிட்டேயுமே நாங்கள் சொல்லலை. ஏன்னா இது அண்ணன் விரும்பின பொண்ணு தான். கிட்டத்தட்ட 4 வருஷம் அவன் கம்பெனியில் வேலை பார்த்த பொண்ணு தானா இது. அவன் லவ் பண்ணியிருக்காங்கிறதே சொல்லலை. நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இது மாதிரி வேறு ஒருத்தர் மூலியமாக தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அப்பா ஃப்ரெண்டு மூலியமாக தான் இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. இது மாதிரி அண்ணனையும் அந்த பொண்ணையும் எங்கேயோ ஏதோ ஒரு ஹோட்டல்லையே இதுலேயே சாப்பிட்றப்ப பார்த்துருக்காரு அவர். உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணன் ஃபஸ்ட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் சமாளித்தான். அப்புறம் அப்பா சொல்லி கேட்டார், உண்மையை சொல்லு, ஏன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னதுக்கப்புறம், ஆமாப்பா 4 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் உண்மையை சொன்னான்ப்பா அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை தான். ஆனால் இருந்தாலும் வழி இல்லை. அவன் விருப்பப்பட்டுட்டான், நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால, சரி இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசினோம். முதல்ல அவங்க அம்மா அப்பா பார்க்கலாம், இன்னொரு 1 இயர் போகட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தாங்க. அப்புறம் ஒரு 1 ஆர் 2 மந்த்தில் அவங்களும் சரி நம்ம செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால நானும் ஒன்றும் கேட்டுக்கலப்பா அப்படின்னோடனே, சரி சரி நம்ம சில விஷயங்களை என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு என்ன யோசனை இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால, அண்ணன்கிட்ட இந்த மேரேஜை பற்றி நீ எதுவுமே கேட்டுக்காதப்பா, கேட்டுக்கிட்டு எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, நம்ம பார்த்துக்குவோம்ப்பா அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் என்ன தான் நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் கேட்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் என்னோட ஒரு மனோபாவம். அதனால தான் அம்மா என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ யாரும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், வர்றவங்க அவங்ககிட்ட எதுக்கிட்டையும் யாரை பற்றியும் நீ கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் மறுநாள் நிச்சயதார்த்தம். எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி மட்டும் என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி என்னடா பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, அண்ணனுக்கு எங்கே இவ்வளோ இதாக அலைஞ்சு பிடிச்சிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணாங்க. உடனே கிண்டல் பண்ணோடனே எனக்கு அவங்க ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, சரி சரி வாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். இது மாதிரியே தான் எங்கள் அத்தை, அது மாதிரி ஒரு சொந்தத்தில் இருக்கிறவங்களும் ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு யார் மூலியமாவோ, அதை எங்கள் மூலியமாக கேட்டுக்கிறதுக்காக தெரிஞ்சவங்க அவங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியது. அதை நம்ம வயலை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னே பாதி என்கிட்ட கேட்டாங்க. அதனால நானும் சரி, ஏன்னா நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது, நம்ம கடமை சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி தான். அதனால நான் எதுவும் சொல்லலை. அப்போதைக்கு கொஞ்சம் அமைதியான அம்மா நிச்சயம் முடிகிற வரைக்கும் எதுவும் நீங்கள் எதுவும் பேசிக்க கூடாது, பண்ணக்கூடாது, நீ அதை பற்றியும் பேசாமல் உன்னால் எந்த விஷயமும் எதுகிட்டையும் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
நானும் வந்து எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா என்கிட்ட கேட்டாங்க. "என்ன எல்லாரும் என்னடா சொன்னாங்க? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அம்மாகிட்ட வந்து சொன்னேன். "சரி நல்லது தான்ப்பா. நீ எப்போ கிளம்புற?" அப்படின்னு கேட்டாங்க.